அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இல்லாட்டினா அவளோட விருப்பம் இல்லாமையே கை வைப்பானா மானம் கட்டவனை இருக்கட்டும் அவனை போய் இப்ப பேசிக்கிறேன்ட்டு போறாங்க எஸ்கி. இந்த பேசாத வெளியில பேசினீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். எஸ்கி ரத்னா பிரச்சனை இதோட விடு நம்ம 4 பேத்துக்குள்ளேயே இருக்கட்டும். அதான் நான் வந்து காப்பாத்திட்டனால ரத்னாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதை பத்தி பேசாதீங்கிறாங்க. அது எப்படி மாமா விட முடியும்? அண்ணனா இருந்திருந்தா இந்நேரம் வெட்டி கூறு போட்டிருக்குங்கிறாங்க. அதுதாண்டி இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாத நம்ம 4 பேத்துக்குள்ளேயே இருக்கட்டும். பரணிகிட்டயோ சண்முகத்திட்டயோ சொல்லி பிரச்சனையை பெருசாக்காது. அது எப்படி மாமா சொல்லாம இருக்க முடியுங்கிறாங்க எஸ்கி. சண்முகத்துக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ வெட்டி கூறு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் பிரச்சனையே என்னன்னு கேட்பான். மாமா எங்க அண்ணன்கிட்ட இது வரைக்கும் நாங்க எந்த விஷயத்தையுமே மறைச்சது இல்லையேங்கிறாங்க. ஆமாண்டி நல்லது நடக்கணும்னா சில விஷயத்த மறைக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. இல்ல ரத்னா கிட்ட இந்த விஷயத்த பரணிக்கிட்டயோ இல்ல சண்முகத்திட்டயோ சொல்லிட்டு போறா. போன் போட்டு சொல்லிட்டானா பிரச்சனை பெருசாயிடும். நீ சொல்ல வேண்டாம்னு சொல்லி வைங்கிறாங்க முத்துப்பாண்டி. ஐயோ நான் எப்படி சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா இதை சொல்லாம எப்படி இருக்கிறதுங்கிறாங்க எஸ்கி. சொல்லாம தாண்டி இருக்கணும். குடும்பத்தோட ஒத்துமையும் அமைதியும் நிம்மதியும் வேணும்னா நம்ம இந்த விஷயத்த மறைச்சுதான் ஆகணும். முதல்ல போய் ரத்னா கிட்ட இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு போய் சொல்லி வைப்போ அப்படின்னு போறாங்க எஸ்கி. சவுந்தரபாண்டி வீட்டுல சவுந்தரபாண்டி காலை நேவிக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த பக்கமா பாக்கியம் போறாங்க. ஏண்டி பாக்கியம் புருஷக்காரன் கீழே விழுந்து காலு வலிக்குதேன்னு கிடக்குறேன் ஏன் ஏதாவது போட்டு நீவி விடலாமல்ல என்ன சுற்றுலாவுக்கு கிளம்புற மாதிரி போய்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமா உங்களை யார் கண்ணு மண்ணு தெரியாம வர சொன்னாங்கிறாங்க. எது கண்ணு மண்ணா? ஐயோ கண்ணுல மண் விழுந்ததுனால தானே நான் அந்த அளவுக்கு ஓடி வந்தேன். உன் மவன் அந்த நேரத்தில் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தா தெரியுமாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஏன் தெரியாம நான் தான் அவளை அங்கே இருக்க சொல்லிட்டு நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வர போனேன். நீ தான் அந்த காரியத்தை செய்ய சொன்னியா? ஏண்டி உன் மவங்கிட்ட அந்த வீராவை தனியாக விட்டுட்டு போனியாங்கிறாங்க. ஆமா என் மவன் என்ன சொல்றானோ அதுபடி கேட்டுக்கிட்டு நீ அவன் விழாம பார்த்துக்கோ கெட்டியா பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு தான் போனேன். அடைச்சி வெக்கமே இல்லாம சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு பெத்த தாய் செய்யற வேலையாங்கிறாங்க. ஏமானா தன் புள்ள பத்திரமா இருக்கணும்னு நினைக்க தெரியாதா என்ன? இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் கடைக்கு போகணும் 1/2 மணி நேரத்தில் காய்கறி வாங்கிட்டு வந்து சமைக்கணும். உங்ககிட்ட வீண் பேச்சு பேசிட்டே இருக்க மாதிரி இருக்குங்கிறாங்க. இல்ல நீ எங்கேயும் போகக்கூடாது. இப்போ என்ன நான் கடைக்கு கூட போக வேண்டாங்கிறீங்களா? அப்படியெல்லாம் என்னால் போகாம இருக்க முடியாது. நான் போயிட்டான் தீர்வேங்கிறாங்க பாக்கியம். அடி கோட்டிக்காரி எதுக்கெடுத்தாலும் குதர்க்கமாவே பேசிட்டு இருக்கிறீங்க. முக்கியமான ஆட்கள் எல்லாம் வராங்க நீ கூட இருந்துதான் ஆகணுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. முக்கியமான ஆளா யாரு? நம்ம சொந்த பந்தமா? நீ முதல்ல பைய வச்சுட்டு இங்கேயே இரு. வந்தவங்களுக்கு காப்பி தண்ணி போடணும்ல இங்கேயே இருங்கிறாங்க. ஐயோ இந்த கோட்டிக்கார மனசு இன்னும் என்னதான் பண்ண போறாருன்னு தெரியலையே. இந்த செவ்வாழை மேல இந்த நேரம் பார்த்து வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு பாக்கியம் உள்ள போறாங்க. அங்க சனியன் ஓடி வந்ததும் ஐயா ஐயா பொண்ணு வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க. ஐயா என்னலே சனியா நல்ல இடமா பார்த்து சொல்லுன்னு சொன்ன சொல்லி வாய் மூடல அதுக்குள்ள அருமையான இடமா கொண்டு வந்து குறை வச்சிருக்கேங்கிறாங்க. ஆமாங்க ஐயா நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் நீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் நீங்க சொன்னதும் நல்ல இடமா கூட்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமடா சனியா. எங்க அந்த வெறும்பைய வீட்டு வீரா நம்ம வீட்டுக்கு வாக்குப்பட்டு வந்துருவாளோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். மனசறிஞ்சு நடந்துக்கிறக்கு உன்னை அடிச்சுக்க வேற ஆளே கிடையாதுடா சனியா. இல்லை பாக்கியம் எங்க போயிட்டேங்க வாங்க எங்க உங்களை எல்லாம் இந்த பக்கம் நான் பார்த்ததே இல்லையாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா என் பேர் ஜோதிகுமாரி. இது என் உடன் பிறந்தா இவ என் மனைவி. எல்லாத்தையும் நான் தான் கூட்டிட்டு வந்தேங்கிறாங்க. இவங்க புரோக்கருங்கிறாங்க. எது புரோக்கரா? ஆமாங்க நான் தான் தரகு தேங்காய் நார் மில்லு போட்டிருக்கோம். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 100 பேர் வேலை செய்யறாங்க. தேங்காய் நார் பிசினஸோட சவலிக்குமே எக்ஸ்போர்ட் பண்றோம். வீடு இருக்கு ஃபேக்டரி இருக்கு சொல்லிக்க முடியாத அளவுக்கு நிறைய இருக்குதுங்கிறாங்க. ஓ அப்படியா சரி சரி என் அளவுக்கு இல்லைனாலும் என் பக்கமா கொஞ்சம் நெருங்கி வரீங்க போதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஆமாங்க ஐயா பொண்ணுக்கு அளவில்லாத நகனப்பெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ வரைக்கும் 250 பவுன் சேர்த்து வச்சிருக்கோமுங்க ஐயா. இன்னும் கேட்டீங்கனாலும் நாங்க போறதுக்கு தயாரா இருக்கோம்னு சொல்றாங்க பொண்ணு வீட்டுல. எவ்வளவு சொத்து? என் பையன் இன்னும் கவர்மெண்ட் வேலையிலேயே சேரல. கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். சேருவானா என்னமோ தெரியல. இப்படி இந்த வருஷத்துல கவர்மெண்ட் வேலை வாங்கிடுவான். ஆனா நீங்க சொல்ற பவுன் எல்லாம் என் பையனுக்கு கொஞ்சம் கம்மியா தெரியுதுங்கிறாங்க. ஐயா எங்க அண்ணனுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. எங்க அண்ணன் சொத்து வேற யாருக்கு? பாப்பாவுக்கு தானே. சொத்துன்னு பார்த்தா 30 கோடி சேரும். என்ன கேட்டாலும் செஞ்சு தர நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு அது போதும்னு சொல்றாங்க பொண்ணு வீட்டுல. ஏண்டி பாக்கியம் எங்க அந்த ஒத்த சிவபாலனை காணான்னு கேக்குறாங்க. ஆமா அவ வீராவை கொண்டு போய் விட போயிருக்கான். ஆமா இந்த விஷயம் நம்ம சிவபாலனுக்கு தெரியுமாங்க? இருங்க நான் என் பொண்டாட்டி கிட்ட போய் தனியா பேசிட்டு வரேன்னு பாக்கியம் சவுந்தரபாண்டி 2 பேரும் சமையல் கட்டுல போய் பேசுறாங்க. ஏண்டி சீக்கிரமா போன போட்டு அந்த சிவபாலனை வர சொல்லுங்கிறாங்க. எங்க இவங்க பொண்ணை தான் நீங்க எடுக்க போறீங்களா? பாரடி நீ ஏதாவது குறுக்க பேசாத. அவங்களுக்கு அம்பட்டு சொத்து கிடக்குது. இந்த ஒத்த சிவபாலன் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. இவங்க பொண்ணை கட்டி வச்சு நம்ம வீட்டோட வச்சுக்கணும். சொத்து இருக்கிற பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு வலிக்குதா? இங்க பாரடி அவங்க கிட்ட போய் நான் பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். நீ சீக்கிரமா போன போட்டு அவனை வர சொல்லிட்டு போறாங்க சவுந்தரபாண்டி. பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட என்ன செய்யறது? எங்க சொந்தத்திலேயே நிறைய எக்கச்சக்க பொண்ணு கிடக்குது. என் வீட்டுக்காரி என்னடானா வெளியில தான் பொண்ணு எடுக்கணும்னு அவ ஆசைப்படுறா. நீ பாக்கியம் சீக்கிரமா காப்பி தண்ணி எடுத்துட்டு வாடின்னு சவுண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம நைஸா போன மாதிரி சமையல் கட்டுக்கு போறாங்க. அப்ப பாக்கியம் சிவபாலனுக்கு போன் பண்றாங்க. சிவபாலன் கிட்ட தான் பேசுறாளா அப்படின்னு பாக்கியத்துக்கிட்ட இருந்த போனை வாங்கிக்கிறாங்க சவுந்தரபாண்டி. சவுண்ட் ஸ்பீக்கர்ல போடுறாங்க. சிவபாலன் போன் அட்டன் பண்ணதும் அம்மா என்னம்மா ஏமா கூப்பிட்டுருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏண்டா வீராவை விட்டுட்டு வந்துட்டியாங்கிறாங்க. ஆமாம்மா விட்டுட்டு வந்துட்டேன். சீக்கிரமா வீட்டுக்கு வாடா. அம்மா இப்பதானே வீராவை விட்டுட்டு வர. வீட்டுக்கு வந்து என்ன ஃபேனை துடைக்கணும் அவ்வளவுதானே நான் வந்து செய்யறேங்கிறாங்க.
ஆக்கங்கட்ட கோவை டிரைவர் வேலை பார்த்ததெல்லாம் போதும், ஒழுங்கு மரியாதையா சீக்கிரமா வீட்டுக்கு வா, ரொம்ப அவசரங்கிறாங்க. சவுந்தரபாண்டி போனை கட் பண்றாங்க. இவர் எதுக்கு அம்மா போனை வாங்கி பேசுறாங்க? வீட்டுல ஏதாவது அம்மா கிட்ட பிரச்சனை பண்றாரா? சரி என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சிவபாலன் வேகமா வராரு. சண்முக வீட்டுல சண்முகம் சூடாமணி போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. எஸ்கியும் கனியும் வந்ததும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ணன் எதுக்கு அம்மா போட்டோவை பார்த்து அழுகுறேன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. அண்ணன் உன்னோட கண்ணை பார்த்தாவே தெரியுது, கண்ணில் வந்திருக்கு, எதுக்கு தான் அழுதின்னு சொல்லுனேன்னு கனி கேட்க, இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாள், யாரை பார்த்தாலும் எனக்கு அம்மா மாதிரியே தெரியுது. இல்லை எஸ்கே, யாருக்கு பிறந்த நாளாக இருந்தாலும் அம்மா கைப்பக்குவமா பாயாசம் ஒன்று வைக்குமே, அது சாப்பிடணும் போல இருக்குங்கிறாங்க சண்முகம். சரி நீ என்ன கடை விட்டுட்டு இந்த பக்கம் வந்திருக்க? சரி எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போறாங்க. சிவபாலன் என்னமோ ஏதோன்னு வீட்டுக்கு வராங்க. அங்கே எல்லாத்தையும் பார்த்ததும் என்னடா இது இத்தனை ஒரு முறை வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு பாக்கியத்துட்டு போறாங்க. அம்மா யார் இந்த பையன், உங்க வீட்டு வேலைக்காரனான்னு கேட்குறாங்க. எது வேலைக்காரனா அப்படின்னு சிவபாலன் ஆச்சரியமா கேட்குறாங்க. இல்லைங்க அவன் தான் என் பையன் சிவபாலன். நீ வீட்டுக்கு வந்திருக்காங்க, இவன் கொஞ்சம் டீசெண்டா இருக்க வேண்டாமா? இப்படியா இருப்பான்? அவனை கூட்டிட்டு போய் நல்ல சட்டையா போட்டு கூட்டிட்டு வா பாக்கியங்கிறாங்க. பாக்கியம் வா சிவபாலன் உங்ககிட்ட சொல்றவான்னு கூட்டிட்டு போறாங்க. உங்க அம்மா பின்னாடி போ, உங்க அம்மா எல்லாம் சொல்லுவா. யாருமா அவங்க என்னையே முறைச்சு பாக்குறாங்களே, யாருன்னு கேக்குறாங்க. டே முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வாடா சொல்றேன். டேய் உங்க அப்பா தேடி பிடிச்சு அருமை பெருமையா பாத்துருக்கிற பொண்ணு வீடுடா, உன்னை மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க, சட்டையை மாத்திக்கிட்டு வாடா. அதனாலதான் இந்த சட்டையை போட்டிருக்கிறதுனால முறைச்சு பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஏமா எனக்கு இந்த அப்பா பொண்ணு பாக்குறாரு, எதுக்கு உனக்கு அவசரமா பொண்ணு பாக்குறாருன்னு இப்பதான் புரிஞ்சுதா? இந்த ஆள் இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறுத்தவே மாட்டாரா? ஆள் என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? இவர் கையில போட்டிருக்கிற மோதிரம் நினைச்சாரா அடிக்கடி என்னை மாத்தி வைக்கிறதுக்கு? இப்பவே போய் என்னன்னு கேட்கறேன்ட்டு போறாங்க. டே கொஞ்சம் இரு சிவபாலா, நீ கொஞ்சம் இரு. இப்ப எதுக்குடா நீ போய் பிரச்சனை பண்ண போற? இந்த ஆள்னால தான் நம்ம வீட்டு மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்துட்டு இருக்கு. இப்ப நீ வேற போய் நிக்கிறியாமா? இந்த ஆள் சொன்ன மாதிரி நான் மாப்பிளையே போய் நிக்கட்டுமாங்கிறாங்க. நின்னதுனால என்னடா தப்பு? கல்யாணம்னு சொன்னா அப்பங்க நம்ம வேற ஏதாவது காரணத்தை சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். இப்போ ஒண்ணு என்ன தாலியா கட்ட சொல்றாங்க? பேசாம போய் நிக்கிறதுக்கு என்ன வலிக்குதா? போடாமா அப்படியே வேண்டான்னு சொன்னாலும் இந்த மனுஷன் கேட்டு வராங்கிறாங்க. ஏண்டா தாலி கட்ட போறது நீ தானே, முடியாதுன்னு சொன்னா இந்த மனுஷனால என்னடா பண்ண முடியும்? வரல சிவபாலா, இப்பதான் இந்த வீட்டுல பிரச்சனை எல்லாம் ஓஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கு. மறுபடியும் நீ எதையாவது பிரச்சனை இழுத்து விடாது. நான் சொல்றத நீ கேளு, சட்டையை மாத்து, சம்பிரதாயத்துக்காக வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நீ வந்துரு, மிச்சத்தையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய் சிவபாலா, அம்மா சொன்னா இப்ப கேப்பையா மாட்டியாங்கிறாங்க. அம்மா சென்டிமெண்ட் வச்சே என்னை கட்டுப்படுத்து. என்னமோ நீ சொல்றதுக்காக நான் போய் சட்டையை மாத்திக்கிட்டு வரேங்கிறாங்க. சரி சீக்கிரம் வாடான்ட்டு போறாங்க. பாக்கி சிவபாலன் வந்ததும் சவுந்தரபாண்டி அடடா வாடா வா, எல்லாரும் முன்னாடியும் என் பையன் வெக்கப்படுறான், வாடா இப்படி வந்து கோருவான்னு கூட்டிட்டு போய் கோர வைக்கிறாங்க. ஏய் சிவபாலா, சிரிச்ச முகமா பல்லு தெரியற மாதிரி சிரிங்களா, என் புள்ள நல்லா படிச்சிருக்கான், ஆளை பார்க்க அம்சமா இருக்கான் பாத்தீங்களாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. பாருங்க ஐயா, பையனை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்க அண்ணனுக்கு இருக்கிறது 2 பிசினஸ், எக்ஸ்போர்ட், தோட்டம், தரவு, இப்படி நிறைய இருக்குங்க ஐயா. எங்க அண்ணனுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அம்பட்டு சொத்து என் பிள்ளைக்கு தான். வீட்டு வாடகை 50,000 வரும். தூத்துக்குடியில 6 வீடு கட்டிட்டு இருக்கோம். மாசமான டான் வாடகை வந்து எல்லாமே எங்க மாப்பிள்ளைக்கு தானுங்கிறாங்க. அட்டடா, கடை வேற இருக்கா? ரொம்ப சந்தோஷம். என் பையன் இப்ப இருக்கிற மாதிரியே வசதியா வாழ்ந்தானே எனக்கு அது போதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. உங்க பையனை நல்லா பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்புங்க ஐயா. உங்க பையன் வேண்டியதை சாப்பிடலாம், வேண்டிய இடத்துக்கு போகலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாரின் கூட அனுப்பி வச்சிருவோம். தீபாவளி பொங்கல்னா அந்த பொங்கல் விசேஷத்துக்கு உங்களை பாக்குறதுக்கு அனுப்பி வச்சிருவோம். என்னது எங்களை வந்து பாப்பானா? எனக்கு ஒன்றும் புரியலையாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. புரோக்கர் கிட்ட கேட்குறாங்க, என்னையா நீ எதுவும் சொல்லலையாங்கிறாங்க. அது வந்து அப்படின்னு மென்னு முழுங்குறாங்க. ஐயா நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம், கல்யாணத்துக்கு அப்புறமா மாப்பிள்ளை எங்க கூட தான் இருக்கணும், பிசினஸ் கூட பார்க்க வேண்டாங்க ஐயா. எங்க பாப்பாவை உங்க பையன் நல்லா பாத்துக்கிட்டா அதுவே போதுங்க ஐயாங்கிறாங்க. மரியாதையா எழுந்திரிச்சு ஓடிருங்க. பிள்ளைய பெத்து படிக்க வச்சு ஆளாக்கி உங்க வீட்டு மாப்பிள்ளையாக்கிறக்கா நான் வளர்த்திருக்கேன். அதாங்க ஐயா கண்டிஷன். நாங்க புரோக்கர் கிட்ட அப்படித்தானே சொன்னாங்கிறாங்க. கண்டிஷனா இப்ப என்ன நோட்டீஸ் அடிக்க போறீங்க? என்னங்க இது திடீர்னு மரியாதை இல்லாம நீயும் நான் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி நாங்க என்னத்தை தான் கேட்டு போட்டோம்? உங்க மூத்த பையனை வீட்டோட மாப்பிள்ளைய தானே அனுப்பி வச்சிருக்கீங்க. அதை கேள்விப்பட்டு தான் சரி உங்க வீட்டு பையனை எங்க வீட்டு பொண்ணுக்கு வீடேறி வந்து பொண்ணு கேட்டோம். வேண்டாயா, என்ன கோவத்தை கலப்பாத, நடு மண்டையில நச்சுன்னு போட்டு மருமகன் கிடைப்பான்னு வீட்டு வாசல நான் என்ன போர்டு எழுதி வச்சிருக்கேன். நான் இனி மறுபடி கை வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ இங்கிருந்து கிளம்பிடுன்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி. நல்ல வாய்ப்பு, உங்க பையன் வேலைக்கு கூட போக வேண்டியதில்லை. நல்ல சொகுசா காரு பங்களா சாப்பாடுன்னு கால் மேல கால் போட்டுக்கிட்டு கால் ஆட்டிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சொகுசா இருக்கலாம்னு சொல்றாங்க. உன் வீட்டு சோத்தை நீயே தின்னு போட்டு நீயே கால் மேல கால் போட்டு ஆடிக்கிட்டு கொந்துரு. என் கோவத்தை கிளப்பாத, அப்படியே அம்பட்டு பேருக்கு மேலே சீமன தண்ணி ஊற்றி எரிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். போங்கிற வழியில வாங்க போலாம். யோ நல்ல மாப்பிள்ளையா இருந்தா பாரியான்னு புரோக்கர் கிட்ட சொல்லிக்கிட்டே போறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. சிவபாலனும் பாக்கியமும் கெக்க புக்கன்னு சிரிக்கிறாங்க. இந்த மனுஷன் எனக்கு பொண்ணு பாக்குறாராமே, இவருக்கு வேணா ஆசையா இருந்தா அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு இவரே கால் மேல கால் போட்டு சொகுசா இருக்கலாமே, யார் வேண்டான்னு சொன்னா அப்படின்னு சிவபாலனும் பாக்கியமும் சிரிக்கிறாங்க. சனியா இப்படி வா, அந்த துண்டை கொடு அப்படின்னு துண்டை வாங்கிக்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஏண்டா ஆக்கங்கட்ட கோவை, உங்ககிட்ட ஒரு பொறுப்போ ஒரு காரியத்தை கொடுத்தா ஒழுங்கா செய்ய மாட்டியா? செத்து தொலைல சனியா எனக்கு வந்து வாச்சிருக்கான் பாரு. சே நாத்தம் பிடிச்ச துண்டை தோல்ல போட்டுக்கிட்டு வந்தவ பௌசா வந்துட்டு இருக்கான். எனக்கு பின்னாடி ஓடிடு, என் கண்ணு முன்னாடியே நிக்காதேங்கிறாங்க. சனியனும் அந்த துண்டை எடுத்துக்கிட்டு ஓட்டம் பிடிக்கிறாங்க. இந்த பக்கமா பாக்கியம் சிவபாலன் 2 பேரும் சிரிச்சு சந்தோஷமா இந்த ஒத்த ஓட்டுக்கு நமக்கு ஏத்த மாதிரி நல்ல பொண்ணு அமைய மாட்டேங்குது. விட்டா அந்த வீராவுக்கு கூச்சா தூக்க போயிருவான் போல இருக்கு. தன்னை பொண்ணு பார்த்தாலும் சரி வசதியான பொண்ணா பார்த்து இவனை வீட்டோட தங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க சவுந்தரபாண்டி. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்.